கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸியன் நபாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் 37வது அதிகாரம் 26வது வசனம். அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும். ஆமாங்க, இதுதான் நம் தேவாதி தேவன் நமக்கு தருகிற வசனம். அவன் என்பது யாரை குறிக்கிறது என்று சொல்லி முந்தின வசனத்தில் நம்ம பார்க்கோம்னா அது நீதிமானை குறித்து சொல்லப்படுகிறது. நீதிமான் நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்பதே இதனுடைய அர்த்தம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது நீங்கள் கூட மனசில் இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. எவ்வளவு உண்மையும் உத்தமமா, தேவனுக்கு பயந்து நான் நடக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் இன்னும் அதே தரித்திரியத்தில் தான் இருக்கேன், இதே கண்ணீரில் தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை இன்னும் தொழிற்படலை, இன்னும் எனக்கு சரியான வேலை அமையலை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். நான் 4 வருடத்தில் கடன் வாங்குகிற அளவுக்கு இப்பொழுது இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் இதே வார்த்தையை சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவன் சொன்னதாங்க. அவர் ஒருபோதும் உங்களை கஷ்டப்படுத்தவே மாட்டார். நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்கங்க, நீங்கள் கொடுப்பீங்க. கர்த்தர் உங்களை கொடுக்கிறவர்களாக மாற்றப் போகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் இதெல்லாம் நடக்குமா என்று நினைத்த காரியங்கள் இன்றைக்கு உங்களை தேடி வருகிறது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு உங்களை கடன் கொடுக்கிறவர்களாக மாற்ற கர்த்தருடைய அற்புதம் கடந்து வருகிறது. ஆமேன் என்று சொல்லி நீங்கள் தேவனை ஆர்ப்பரிங்க. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் கைகளில் கொடுக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.